கேஷ் வில்லன்ஸ் புரொடக்ஷன் நிறுவனத்தின் இயக்குனர் பாடகர் கேஷ் வில்லன்ஸ் முதல் முறையாக வீரக்கருப்பு என்ற பக்தி திரைப்படத்தை தயாரித்து அதில் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். சிவபெருமானுக்கும் காவல் தெய்வமான கருப்பருக்கும் இடையிலான பந்தத்தை மெய்சிலிர்க்கும் காட்சிகள் மற்றும் கதாபாத்திரங்களோடு உணர்த்தும் இத்திரைப்படத்தை தனேஷ் பிரபு இயக்கியுள்ள வேளையில் சாய் நந்தினி மூவி வேர்ல்ட் நிறுவனமும் இணைந்து தயாரித்துள்ளது. இந்துக்களின் சமயம், கலாச்சாரம், வரலாறு, குல தெய்வம் மற்றும் குலசாமிக்கான வேறுபாடுகள் ஆகியவற்றுடன் மலேசியாவில் தோட்டம் மற்றும் கம்பங்களில் வாழ்ந்த காலகட்டத்தின் நிலைமை குறித்து பல காட்சிகள் தத்ரூபமாக இத்திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளதால் நிச்சயம் இத்திரைப்படம் பல்வேறு காலகட்ட நினைவுகளை அசைப்போட வைக்கும் என்று கேஷ் வில்லன்ஸ் நம்பிக்கை தெரிவித்தார். கம்யூனிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் ஒன்று கிளீனாக சொல்லியிருக்கோம் இந்த படத்தில். இந்த படம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து முதியோர் வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு படம், குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரு படம். எந்த வித முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த காட்சியுமே இருக்காது. ஸோ ப்ரீமியருக்கு வந்த பிரமுகராகட்டும் எல்லாருமே சொல்கிறது அந்த கடைசியில் உள்ள மெசேஜ்க்காக இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது வைரலாக சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அந்த மெசேஜை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, வரவேற்கப்படுதுன்னு. ஸோ அது இப்போ நான் சொல்ல முடியாத காரணம் என்ன, அது படத்தோட கதை இல்லையா. மிகப்பெரிய உள்ளூர் நடிகர் பட்டாளமே நடித்துள்ள இத்திரைப்படத்தின் எங்க குலசாமி என்ற பாடல் மலேசியாவை கடந்து சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவிலும் சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக அத்திரைப்படத்தின் இசை அமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ள கேஷ் கூறினார். கிடால போயிட்டு அந்த நிஜமான காட்டுக்குள்ள ஒரு உண்மையான 18 படி ஃபீட்டு பெருசு உள்ள ஸ்டாச்சு உள்ள ஒரு ஐயா கோயிலில் தான் வந்து இதை ஷூட் பண்ணோம். பார்த்திங்கன்னா அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி வசதி, கரண்ட் வசதியோ தண்ணி வசதியோ எதுவும் கிடையாது. ஏன்னா நடுக்காடு, அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அங்கே வந்துட்டு திருவிழா செஞ்சு இது பண்ணுற ஒரு காடு, காடி போக முடியாது. அது மட்டுமின்றி அந்த ஆலயத்தில் நடைபெறும் பூஜை, உணவு படையல், திருவிழா உள்ளிட்ட பல காட்சிகள் உருவாக்கமின்றி இயல்பான முறையில் எடுக்கப்பட்டுள்ளதால் வீரக்கருப்பு திரைப்படத்தின் அனைத்து காட்சிகளும் உண்மைக்கு மிக நெருக்கமாகவே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே தமிழ்நாட்டிலும் இத்திரைப்படத்தை வெளியிடுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தாம் மேற்கொள்ளவிருப்பதாக வீரக்கருப்பு திரைப்படம் குறித்து இன்று பர்னாமா செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலில் கேஷ் வில்லன்ஸ் தெரிவித்தார். இன்று மார்ச் 5ஆம் தேதி தொடங்கி நாடு தழுவிய அளவில் உள்ள 50க்கும் மேற்பட்ட திரையரங்கங்களிலும் சிங்கப்பூரில் உள்ள சில முக்கிய திரையரங்கங்களிலும் இத்திரைப்படம் வெளியீடு காண்கிறது.